Hello viewers, welcome to my desk. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Chettinad Kara Chutney. நீங்க இது வரைக்கும் சட்னியை மிக்ஸியில் அரைச்சோ இல்லை அம்மியில் அரைச்சோ தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் ப்ரெஷர் குக்கரில் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? சும்மா எதனா டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றதுக்காக இல்லை. நீங்கள் நார்மலாக பேனில் ஃப்ரை பண்ணுறதை விட ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வெந்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட் கிடைக்கும். இது உங்கள் சட்னிக்கு ஒரு சூப்பர் டெக்ஸ்சர், எக்ஸலண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். வேறு லெவல் அப்படின்ற வார்த்தைக்கு உங்களுக்கு மீனிங் தெரியணும்னா நீங்கள் இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சூப்பரான கார சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னில் ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லியிருக்கேன். இதை செய்கிறதுக்கு ஒரு 2 இல்லை 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே இந்த மாதிரி குட்டி குக்கருக்காக தான். நீங்கள் இன்கேஸ் பெரிய குக்கர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு செக்கு கருப்பட்டி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஆயில் கான்ஷியஸ் இல்லைனா தாராளமாக 50 ml வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்க்கலாம். டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 2 பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி. இந்த சட்னிக்கு வெங்காயம் தக்காளி ஈக்குவலாக போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு. காரத்துக்கு காஞ்ச மிளகாய். இதுக்கு நீங்கள் 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் வரைக்கும் சேர்க்கலாம். நாங்கள் காரம் ரொம்ப சேர்க்க மாட்டோம், அதனால நான் 3 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கலர் நல்லா வரதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஒரு சின்ன துண்டு புளி, இந்த காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லம். இப்போ நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுற டைம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வெங்காயம் தக்காளி சட்னி அரைக்கும் போது கொஞ்சமாக எள்ளு சேருங்க. இது நம்ம சட்னிக்கு ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது கண்டிப்பாக அடி பிடிக்காது. இன்கேஸ் உங்கள் குக்கர் அடி பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே தான் இதை வேக வைக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கருக்கு வெயிட் ஆட் பண்ணிடலாம். இது 3 விசில் ஹை ஃப்ளேம், இல்லைனா 5 நிமிஷம் எது முதல்ல வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 3 விசில் முதல்ல வந்தால் இறக்கிடுங்க, இல்லை 5 மினிட்ஸ் ஆச்சுன்னா இறக்கிடுங்க. இப்போ எனக்கு 3 விசில் வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷரை மேனுவலாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி தண்ணி ஊற்றாமல் அரைச்சா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணல. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. இது சட்னி நாங்கள் ரெகுலராக பண்ணுறது தான், எப்போவுமே வாட்டர் ஆட் பண்ண மாட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு உங்கள் குக்கரில் அடி பிடிக்கும் அப்படின்னு பயம் இருந்தால் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை, ரொம்பவே நல்லா வதங்கியிருக்கு. நம்ம பேனில் எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணாலும் நமக்கு இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்காது. இப்போ இது ஆறின பிறகு ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போதும் தண்ணி ஊற்றாமல் அரைங்க, அப்போ தான் இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. டொமேட்டோ நிறைய சேர்த்துருக்கறனால இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சட்னிக்கு தாளிதம் தேவையில்லை, இது சும்மாவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் நம்ம தாளிதம் போட்டுக்கலாம். தாளிதம் போடுறதுக்கு ஒரு சின்ன கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயே ஆட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு. கொஞ்சமாக கடுகு, உளுந்து, பெருங்காயம். நீங்கள் இந்த மாதிரி தாளிக்கும் போது பெருங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான குக்கர் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் டேஸ்ட் பண்ணதுலேயே இதுதான் செகண்ட் மோஸ்ட் டேஸ்டி சட்னியாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு உங்களுக்கு ஆப்வியஸாக டவுட் வரலாம். அது நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண இன்ஸ்டன்ட் கார சட்னி. அந்த வீடியோவை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வீடியோவோட எண்ணில் ஒரு அப்டேட் தரதா சொல்லியிருந்தேன், அதை பற்றி இப்போ பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நம்ம சேனலில் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி போட்டிருந்தோம். அதோட பேரை நான் சொல்லலை, அது பேர் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் அந்த ரெசிபியை பார்க்கலன்னா உங்களோட யூடியூப்பில் சர்ச் பாக்ஸில் நேம்லெஸ் டிஷ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளஸ் நான் இதோட யூஆர்எல்லும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நேம்லெஸ் டிஷ்ஷுன்னு சர்ச் பண்ணாலே ஃபர்ஸ்ட் வர ரிசல்ட் நம்மளோட ரெசிபியாக தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன, இல்லை உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் க்ரியேட்டிவாக என்ன பேர் வச்சுருந்தேன் அப்படின்னு நான் குவெஷன் கேட்டிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ பார்க்கலாம். பரணி ராஜ் அப்படின்ற ஒருத்தவங்க இதுக்கு அரிசி உதிர் உப்மா அப்படின்னு ஒரு பேஸில் இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப வேலிடாக படுது. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் யர் டைம் அண்ட் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறமா தீபா மித்ரா அப்படின்னு ஒருத்தவங்க, இது எனக்கு தெரியல ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க நம்ம சேனலுக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுற ஒருத்தவங்க. இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்க நமக்காக இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ தீபா ஃபார் தேட். அப்புறம் ஆலுமலா அப்படின்னு ஒருத்தவங்க இதுக்கு பிடி உருண்டை பொரியல் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ தேங்க்யூ சார்.
அப்புறமா சக்தி ஜனனின்னு ஒருத்தவங்க இதுக்கு க்ரியேட்டிவ் நேம் வச்சுருக்காங்க தால் பொரியல்னு. இதுவும் ரொம்ப ஆப்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் யர் ரெஸ்பான்ஸ். ஆனால் இது வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கரெக்ட் ஆன்சர் யாரும் சொல்லலை. ப்ளஸ் இது நம்மளோட இது புது சேனல்ன்றனால நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ரீச் பண்ணணும், இன்னும் நிறைய வியூஸ் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன, அப்படி இல்லைன்னா இங்கே போஸ்ட் இருக்கிறதுலே மோஸ்ட் க்ரியேட்டிவ் ஆன்சர் என்ன அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணலாம். எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.